உச்சிஷ்ட மகா கணபதியை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? ஒரு சிலர் சைவ முறையில்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு சிலர் அசைவ முறையில்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதில் எதுதான் உண்மை? உச்சிஷ்ட மகா கணபதி எப்படி தான் வழிபாடு செய்ய வேண்டும்? சைவ முறையா அசைவ முறையா என்பது எல்லாரோட மனதிலும் ஒரு கேள்விக்குறியாக மட்டும் இல்லை, ஒரு குழப்பமாகவே இருக்கிறது. கணபதியின் அவதாரங்களில் மொத்தம் 32 அவதாரம். அந்த 32 அவதாரத்தில் 8வது அவதாரமாக உச்சிஷ்ட மகா கணபதி அவதாரம் மிக உயர்ந்த அவதாரமாக எடுத்துள்ளார். உச்சிஷ்ட மகா கணபதி 32 கணபதிகளில் மட்டும் கிடையாது உயர்ந்த அவதாரமாக, அனைத்து தெய்வங்களிலும் உயர்ந்த அவதாரமாக தலைவனாக திகழக்கூடியவர் உச்சிஷ்ட மகா கணபதி. உதாரணம் சொல்ல போனால் உச்சிஷ்ட காளி, உச்சிஷ்ட வாராகி, உச்சிஷ்ட சண்டாளி, உச்சிஷ்ட பைரவி, உச்சிஷ்ட தாரா, இந்த மாதிரி அனைத்து கடவுள்களிடமும் உச்சிஷ்ட தெய்வம், உச்சிஷ்ட அவதாரம் என்பது ஒன்றுள்ளது. இது மறைக்கப்பட்டது. அந்த உச்சிஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன் உச்சிஷ்ட மகா கணபதி மட்டுமே. உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபடும் முறை. உச்சிஷ்ட மகா கணபதிக்கு சாங்கிய சம்பிரதாயம் என்பது எதுவுமே கிடையாது. உச்சிஷ்ட மகா கணபதி என்பவர் அனைத்து சாங்கிய சம்பிரதாயங்களையும் உடைத்தெறிபவர். உச்சிஷ்ட மகா கணபதி சைவ முறையில் வழிபட வேண்டுமா அசைவ முறையில் வழிபட வேண்டுமா என்பது எல்லாரோட மனதிலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உச்சிஷ்ட மகா கணபதியை வாம மார்க்கம் மூலம்தான் வழிபட வேண்டும். உச்சிஷ்ட மகா கணபதி என்பவர் தாந்திரிக கணபதி. தாந்திரிகம் என்றால் வாம மார்க்கம். இந்த வாம மார்க்கத்தை அந்தந்த குருமார்களிடமே கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களா தனியாக எடுத்து பயிற்சி செய்யவே கூடாது. இது ஒரு மிக மிக பெரிய எச்சரிக்கையாக நான் சொல்வேன். உச்சிஷ்ட மகா கணபதியை வாம மார்க்க முறையில் வழிபடுவது மிகவும் சிறப்பான விஷயமாகும். வாம மார்க்க முறையில்தான் வழிபாடும் செய்ய வேண்டும். உச்சிஷ்ட மகா கணபதி என்பவர் அசைவ கடவுள், அதாவது சைவத்தை விரும்பக்கூடிய கடவுள் கிடையாது. அசைவ படையலை விரும்பக்கூடிய கடவுள். உச்சிஷ்ட மகா கணபதியை சைவ மார்க்கத்தில் வழிபடுவர்கள் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் சைவ மார்க்கத்தில் வழிபடுவதற்கு 31 கணபதி சைவ மார்க்கத்தில் இருக்கிறார்கள். அந்த கணபதியை நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் உச்சிஷ்ட மகா கணபதியின் வழிபாடு முறையே வாம மார்க்கம்தான். அந்த வாம மார்க்கம் என்பது அசைவ முறையை சேர்ந்தவை. அந்த அசைவ முறையில் நீங்கள் வழிபடும் போது தான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். உச்சிஷ்ட மகா கணபதியை இப்படி தான் வழிபட வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. இப்படி வழிபட்டால் மட்டுமே முழு பலனையும் அடைய முடியும். சைவ மார்க்கத்தில் வழிபட்டால் முழு பலனை அடைய முடியும் என்பது ஒரு கேள்விக்குறிதான். சைவ மார்க்கத்தில் வழிபாடு செய்வது என்பது நல்ல விஷயம்தான். ஆனால் இவருடைய வழிபாட்டில் அது இல்லை. சைவ மார்க்கத்தை தவிர்த்து அனைத்து சாங்கிய சம்பிரதாயங்களையும் உடைத்து அசைவ மார்க்கத்தில் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம், அதாவது